கீழ்க்கண்ட 3 எண்களின் மீப்போவா காண்க. 2^3 into 3^2 into 5 into 7^4 இது ஒரு நம்பர். 2^2 into 3^5 into 5^2 into 7^6 இது இன்னொரு நம்பர். 2^3 5^3 into 7^2 இது இன்னொரு நம்பர். ஸோ ஒரு 3 நம்பரோட ஃபேக்டர்ஸ் நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே அதோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நமக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டர்ஸ்லேருந்து காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் ஆல் த 3 நம்பர்ஸ் அமாங் தட் காமன் ஃபேக்டர்ஸ் மினிமம் பவர் எடுத்துக்கணும். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பகா காரணிகளின் குறைந்தபட்ச அடுக்குகளின் பெருக்கல் தான் மீப்போவா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு. ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுங்க? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. எல்லா சீரீஸ்லேயும் எல்லா நம்பர்ஸ்லேயும் 2 இருக்குதா பாருங்க, இருக்குது. 2^3 2^2 2^3. ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 2^2 தான் மினிமம். அதே மாதிரி 3^2 3^5 இங்கே 3 இல்லை. ஸோ இந்த மாதிரி காமனாக இல்லைன்னா அதை ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது 5 5^2 5^3 இதில் மினிமம் பவர் பார்த்தீங்கன்னா 5^1 7^4 7^6 7^2. ஸோ இதில் மினிமம் பார்த்தோம்னா 7^2. ஸோ நம்ம மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதை காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, 5 into 2² into 7² இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 980 கிடைக்கும். ஸோ இந்த 980 தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி 2 சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு சொல்கிறேன். ஸோ கீழ்கண்ட 3 எண்களின் மீப்போவா ஹெச்சிஎஃப் காண்க. 2^3 into 3^2 into 5 2^2 2 into 3^3 into 5^2 2^4 into 3 into 5^3 into 7 அதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி எது கரெக்ட் ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சம் அதே மாதிரி கீழ்கண்ட எண்கள் 2^3 3^2 4 5^2 மற்றும் 15 மீப்போவா காண்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2^3 3^2 1 360. இந்த 2 சம்முக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. ஏதாவது டவுட் இருக்குதுன்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.